உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன, வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, இதனால் நாம் என்ன பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம். இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால், 28 மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி. 22ஆம் தேதி மே 22 வைகாசி விசாகம். ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு, வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது. திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். முருகன் தமிழ் வடிவானவன், தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல. முருகப்பெருமானின் 12 கரங்களும் தமிழ் மொழியின் 12 உயிர் எழுத்துக்கள். அவனது 6 முகங்களும் 12 கண்களும் தமிழ் மொழியின் 18 மெய்யெழுத்துக்கள். ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல். தமிழ் எழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா? இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள். வல்லினத்தில் கா, மெல்லினத்தில் மூ, இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள். எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வைகாசி மாதம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷப மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தனுர் ராசியை பொறுத்தவரை சூரியன் என்ற கிரகம் பாக்யாதிபதி. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் இவர்களது பாக்கியங்கள் மேலும் பலம் பெறுகிறது. பாக்யாதிபதி, ராசியாதிபதி, சுகஸ்தானாதிபதியின் கூட்டணி 6ஆம் இடத்தில். அதனால் இவர்களது உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். மேலும் இவர்களது பித்துர் வர்க்கம் வயதை அனுசரித்து மேன்மை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். சூரியன் என்ற கிரகம் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அல்லது அரசியலில் இருப்பவர்கள், அரசாங்கத்துடன் ஒப்பந்த ரீதியில் வியாபாரம் செய்பவர்கள் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இவர்களது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களது திறமைக்கும் கடின உழைப்புக்கும் ஒரு அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதன் மூலம் பதவி உயர்வு அல்லது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் இதே குரு என்ற கிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் தொழில் ஸ்தானத்தில் இந்த கேது என்ற கிரகத்தின் எதிர்மறையான பண்புகள் என்பது ஒரு கட்டுக்குள் வந்து அடங்கிவிடும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரனின் கூட்டணியில் இந்த மாதம் என்பது இவர்களுக்கு தொடங்குகிறது. இங்கு 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு 11 என்பதனால் இவர்களது லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணைவருக்கும் அபிவிருத்தி என்பது ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் குழந்தைகளை குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரனின் கூட்டணி என்பது குழந்தைகளுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தும். மேலும் இவர்களது புத்திஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன் அமர்ந்திருப்பதனால் நல்ல ஒளி வீசக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இவர்களது புத்திசாலித்தனத்தில் தெரியும். இவர்கள் பேச்சாற்றலால் விகடகவியாக பேசுவதனால்
எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு அனுகூலமாக இவர்கள் பெற முடியும். இந்த கூட்டணியில் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டை, அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் இவர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல லாபம் என்பதை இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது இந்த வைகாசி மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சியாகிறது. இதனால் இவர்கள் இதற்காக காத்திருந்தேன், இந்த ஒரு லோனுக்காக காத்திருந்தேன், இந்த ஒரு கடன் எனக்கு கிடைப்பதன் மூலம் எனது தொழிலை, எனது உத்தியோகத்தை மேலும் நான் பெரிதாக்கி கொள்வேன், இதற்கு தேவையான நிறைய இயந்திரங்களை என்னால் வாங்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இவர்களது அமைகிறது. மேலும் இவர்களது பணிகளில் இவர்களது திறமையை முழுவதுமாக இவர்கள் வெளிப்படுத்தி ஒரு நல்ல பெயரை இவர்கள் இங்கே வாங்க முடியும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் அமர்ந்து இது நாள் வரை இவர்களது சுகம், கம்ஃபர்ட், லக்ஷரி, வீடு, வாகனம், மனை, மாத்தூர் வர்க்கம், அதாவது இவர்களது தாய் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் வெளியிலே சொல்ல முடியாத ஒரு சில நெருடல்களை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் மே மாதம் 31ஆம் தேதி சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி செய்கிறது. அப்பொழுது 4ஆம் வீட்டின் கெடுபலன்கள் முற்றிலுமாக இவர்களுக்கு குறைந்துவிடும். செவ்வாய் என்பது சொந்த வீட்டிற்கு வந்த பிறகு இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும். இவர்களது மனதில் இருந்த சஞ்சலங்கள், குழப்பங்கள் என்பது அகலும். மேலும் இவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது ஏற்படும். இவர்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இதனால் மேலும் புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். மீடியா, இயல், இசை, நாடகம், காவியம், கதை எழுதுவது போன்ற விஷயங்கள், தொழில்நுட்பம், தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளில் இருப்பது, நூதனமான தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து தொழில் வியாபாரம் செய்பவர்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பிரமாதமாக ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் குறிப்பாக தனுர் ராசிக்கு அமைகிறது. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் அமர்ந்திருப்பதனால் இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது இந்த ஒவ்வாமை போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்பது ஏற்படும். இவர்களது கல்வியில் கொஞ்சம் கவனம் குறைவு ஏற்படும். அதனால் இவர்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, நவக்கிரகங்களில் ராகுவை இவர்கள் வழிபாடு செய்வது, செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்காவை வழிபாடு செய்வது என்பது 4ஆம் இடம் குறிக்கக்கூடிய இவர்களது தாய், அதாவது இவர்களது மாத்தூர் ஸ்தானத்திற்கும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதி ஜீவனாதிபதியின் கூட்டணி, லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தானாதிபதியின் பார்வை, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு ஜீவனம் என்பது கண்டிப்பாக உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியும் மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. நான் சொன்ன அந்த சின்ன எளிய நடைமுறை பரிகாரங்களை மட்டும் இவர்கள் செய்தால் போதுமானது. உங்களது நண்பர்களோ உறவினர்களோ தனுர் ராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்களும் மேலும் மேன்மை பெற முடியும். இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது? வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம். 14/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது. குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் 25/5/2024 வரை சஞ்சாரம் செய்கிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி
சூரியன், இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன். எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். 25 மே மாதம் 20ஆம் தேதி ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 24 மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இதில் நுணுக்கம் என்னவென்றால், ரிஷபத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கிர சுகவாசி யோகமாக அமைகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் 3 இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது, கன்னியில் புதன் உச்சமாகும் பொழுது, மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது, ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது, துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது. இதில் நுணுக்கம் என்னவென்றால், மீனத்தில் சுக்கிரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலுவிழக்கிறது. இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது. அப்பொழுது புதனுக்கும் சுக்கிரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கன்னியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கிரன் நீசமடைகிறது. அங்கே சுக்கிரனுக்கு புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது. எனவே இந்த சுக்கிரன் ஆட்சி, புதன் நட்பு என்ற சுக்கிர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கிர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும், புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும், கிரகங்களின் வரிசையில் இந்த 2 கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம். மேலும் 31 மே 31 மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது. மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது. போககாரகன் ராகு, வீரியகாரகன் செவ்வாய், இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது. மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும். ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். எனவே இந்த சுக்கிர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது. இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள். இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். உல்லாசம், வசீகரம், லக்ஷுரி, ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும். நிறைய பேர் நகைகள் வாங்குவது, தங்கம் வாங்குவது, வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும். பேச்சாற்றலால்
வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு, சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. சுக்கிரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு. வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால், பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்.